சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அந்த 2020 ஆரம்பத்தில் தான் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிது. அப்போ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சதுலேருந்து தான் நிறைய எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா வீட்டில் ஆப்வியஸாக நம்ம ரொம்ப வெளியே போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது. பேசிகிட்டே இருந்தாலும் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்குது, நமக்கே ஒரு மாதிரி போர் அடித்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த டைமில் தானே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ப்ளூம் ஆனாங்க. அந்த மாதிரி தான் நானும் எழுத இன்னும் நல்லா எழுத முதல்லேருந்து தெரியும். பட் அதை வந்து ப்ராப்பராக எழுதி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த கோவிட் டைம்லேருந்து தான் நான் வந்து ஒழுங்காக எழுதி அதை இப்போ இருக்க பேஜ் வந்து அப்போ வேறு பேர் வச்சுருந்தேன். அந்த பேஜில் சும்மா எழுதி போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது எழுத ஆரம்பித்த புதுசில் நான் வந்து ஒரு பெருசாக ஒன்று எழுதினேன் அப்படின்னா அது இதுதான். அதுவும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி எழுதினேன். ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நான் இதை எழுதுகிறேன். அதனால் இது எழுதும்போதே எனக்கு அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. எழுதுனதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, அந்த டைமில் அந்த 2020 அப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் மேலே இருந்தாங்க அப்படின்னாலே அவங்க பெரிய செலிப்ரிட்டின்னு எனக்கு நினப்பு. சரியா? அந்த மாதிரி எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி இது ஒரு வேளை போஸ்ட் பண்ணுவாங்களோ, பார்ப்பாங்க, ரிப்ளை பண்ணுவாங்களோ, ஒரு சின்ன ரெகக்னிஷன் கிடச்சா நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல. அதுக்காக வந்து யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ எல்லாருக்குமே ஹாய், இந்த மாதிரி இப்போ நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், இதுக்காக எழுதியிருக்கேன், இதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி. அப்படி எனக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலுமே, ஒரு கப்புள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலுமே அவங்களோட லைஃப்பில் ஏதாவது பெருசாக நடக்கும்போது அதை ரிவீல் பண்ணுவாங்கள்ல, அதுக்காகவுமே அப்போ கவிதை எழுதிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எழுதுனது இதுதான். இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு காமிச்சது இதுதான். இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஐயோ, கை வலிக்குது, ஒரு நிமிஷம். அதான் எப்போ போல் இந்த பக்கம் எந்த பக்கம் வரும்னு எனக்கு தெரில, பார்க்கலாம். உன் ஒற்றை விரல் தீண்டல் கேட்டேன், உன் ஓரவிழி பார்வை கேட்டேன், நாள்தோறும் என்னோடு உன்னை அமரக் கேட்டேன். கனநேரம் நீ என்னை நீங்கினால் கண்கள் மூடி சாய்ந்து விடுவேன். என் உயிர்ப்பில் என்னை விட அக்கறை கொண்டாய், என்னை நம்பி உன் அந்தரங்கம் பகிர்ந்து வந்தாய். உன் மடியில் என்னை அமர வைத்தாய், என் கதகதப்பை அரவணைத்தாய். சிறு கீறல் என்னில் பட்டாலும் துடிதுடித்தாய். எங்கு சந்தித்தோம், எப்படி இணைந்தோம், எதற்கும் என்னிடம் விடையே இல்லை. இத்தனை பாதுகாப்பு எனக்கே கொடுத்தாய். என்றாலும் நான் உன்னை விட்டு நீங்கும் நாளுக்காக வருத்தத்துடன் காத்திருக்கிறேன். சரி, இது படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது கூட ரிலேட் ஆகுதுன்றதை யோசித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.